ஏ சின்ன பொண்ணு, செயின் நல்ல பெரிய செயினா இருக்குடி. எத்தனை பவுன் இருக்கும்? உத்தரோசா, எப்படி அந்த செயின் மதிப்பு வந்து ஒரு 3 பவுன் தேரம்பத்துக்கு எங்க மாமியார் அந்த காலத்திலேயே வாங்கி போட்டுச்சுன்னு ஒரே சொல்லிட்டு அடக்கும். அப்படியாடி? அந்த காலத்துல பையனுக்கு 3 பவுனுக்கு செயின் பண்ணி போட்டிருக்க, பரவாயில்லையே. ஆமா உத்தரோசா, பையன் மேல அவ்வளவு பாசம் போல. சரி, ஏதோ பாசத்துக்கு ஒரு 3 பவுன் சங்கிலியை கொடுத்துருக்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஆத்திர அவசரத்துக்கு அடகு வைக்க யூஸ் ஆகுதுல்ல. ஏ சின்ன பொண்ணு, இங்க ஒரு கடை இருக்கு பத்துக்கு, எந்த கடையில கொண்டு வைப்போமா அடகு? என்னடி கடை ரொம்ப சின்ன கடையா இருக்கு, இங்க கொண்டு அடகு வைப்போங்க? வேற அடகு வச்சா செயின் பத்திரமா அது பாட்டுக்கு இருக்குமா? ஆமா, அடகு வைக்கிற கடையை உனக்கு நல்ல பெரிய கடையை கட்டி வைப்பாங்க. அவ்வளவு சின்ன சின்ன கடையா தாண்டி இருக்கும், அங்க தாண்டி அடகு வைப்பாங்க. சேட்டு மார்க்கெட் தான் இருப்பாவே. அவைகிட்ட போய் நம்ம அடகு வச்சு காசு வாங்கிட்டு வர வேண்டியதுதான். ஏடி இருந்தாலும் சின்ன கடையா இருக்கடி, பயமா இருக்கே. ஆமா, செயினை எடுத்துட்டு வரும்போது பயம் தெரியல போல, இங்க அடகு வைக்கிறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு போல. என்ன கடை எப்பன்னா திறப்பாங்க? க்ளோஸ்ல இருக்கு. ஏம்மா, கடை திறக்க 10 மணி ஆயிரமா? நீங்க இப்போ 9 மணிக்கெல்லாம் வந்து நிக்கிய, இன்னொரு 1 மணி நேரம் ஆயிரும். அப்படியாண்ணோ? சரிண்ணோ. ஏ சின்ன பொண்ணு, கடை திறக்க இன்னும் 1 மணி நேரம் ஆயிருமா பத்துக்க. சரி, பக்கத்துல வேற ஏதாவது கடை இருக்கான்னு பாப்பமாடி. நீ வேற முதல்ல இந்த கடையை வேண்டான்ட்டா. சரி, அதுக்கு மேல இங்க கொண்டு அடகு வைக்க வேண்டாம். சரி வா, வேற கடைக்கு போய் பாப்போம். ஆமா உத்தரசா, கடை சின்ன கடையா இருந்தாலும் கொஞ்சம் பயமா கிடக்கு. ஏதாவது நல்ல பெரிய கடைக்கா பார்த்து கூட்டு போடி. ஆமா, பெரிய கடையில தான் அவ்வளவு ஃப்ராட் வேலை பாப்பாவே. நீ என்னடானா பெரிய கடை கூட்டு போங்க, என்னமோ பண்ணு, உன் செயின் உன் காசு என்னமோ பண்ணு. வா, கடையை மட்டும் கூட்டு வந்து காட்டுறேன். சரி சரி, ஓவரா மினிக்கிட்டு தெரியாத. கடையை கொண்டு காட்டு. நான் முன்ன பின்ன அடகு வச்சிருந்தேன்னா எனக்கு கடை தெரிஞ்சிருக்கும். நான் தான் முன்ன பின்ன அடகு வைக்க வந்ததே இல்லையே. சரி, நீ அடிக்கடி சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் உன்னை துணை கூட்டு வந்தேன். சரி சரி, வா வா. என்னடி நின்னுட்ட? ஏ சின்ன பொண்ணு, உன்ட்ட ஒண்ணு வேற பேசணும். பேசிட்டு தான் கடைக்கு கூட்டு போனோம். ஐயே, அப்படி என்ன பேச போறா? ஒன்னு இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கேன்ல, ரிட்டர்ன் போகும்போது ஒரு ஜூஸ் பாட்டில் மட்டும் வாங்கி தருவியா? அடைச்சி ஜூஸுக்கு செத்தவள. ஜூஸ் என்னடி, கையில 50,000 வரட்டும். ஐஸ்கிரீம் பிரியாணின்னு இன்னைக்கு உனக்கு எல்லாமே வாங்கி தந்துடுறேன். என்ன சின்ன பொண்ணு சொல்றா? உண்மையாவே வா. ஆமாடி, ஃபர்ஸ்ட் அடகு வைப்போம், அதுக்கப்புறம் உனக்கு பிரியாணி ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் வாங்கி தரேன். ஐ ஜாலி. சரி சரி, சும்மா இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அடக்காத, சீக்கிரம் கூட்டு போ கடைக்கு. அந்த வா வா போவோம் சின்ன பொண்ணு. பாரா, ஜூஸுக்காண்டி தான் வந்திருப்பா போலயே. பிரியாணினோன்னா ஆள்னா வாயை பொழந்துட்டு போறா. ஏ சின்ன பொண்ணு, இந்த கடை ஓகேவா? நல்ல பெரிய கடையா தான் இருக்கு, உள்ள போயிருவோமா? சரி ஒத்தரசா. எடி, கடை நல்லா பெரிய கடையா தாண்டி இருக்கு. இப்பதாண்டி நம்பிக்கையே வருது. இங்க கொடுத்தா நம்ம நகை நல்லா பத்திரமா சேஃபா தான் இருக்கும் பத்துக்க. என்னடி யாருமே ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேங்க, நம்ம அது பாட்டுக்கு லூஸ் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கோம். இருடி, யாராச்சும் வருவாவே. ஏடி, அங்க பாரு, வளையல் கலெக்ஷன்லாம் எவ்வளவு அழகழகா இருக்கு. நல்ல புது புது மாடலா இருக்கு. சே, பார்க்கும்போது ஆசையா தான் இருக்கு. கையில போட்டா என்ன அழகா இருக்கும். நெட்ட பயவுள்ள இந்த ஒரு துணிமணி வாங்கியே காசு தர மாட்டேங்க. இதுல நகை மட்டும் நான் கேட்டேன்னு வச்சுக்கேன், செத்துருவான். ஆமா, உன் வீட்டுக்காராச்சும் பரவாயில்ல, வாயால பேசிட்டு போறாரு. என் வீட்டுக்காரனா இருந்து நான் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவான். நீ வேற. ஒரு கிராமுக்கு ஒரு சின்ன கம்மல் கேட்டேன்ப்பா வீட்டுக்கு போடுறதுக்கு. ஏமா அதுக்கு என்ன நல்லா நின்னா? அதுக்கு 2 நாள் வீட்டுல இருந்து அடிச்சு வெளியே பத்தி விட்டா மதுக்கு டெய்லி நைட்டு நான் எங்க வீட்டு வாசல்ல தான் படுத்து உறங்கிறேன். ஆட பாவி, இதுக்கு எங்க நெட்டை எவ்வளவோ பரவாயில்ல போலியே. ஆட ஆமாடி, என் கதையெல்லாம் சொன்னா நாரிரம் பத்துக்க. ஹலோ மேடம், என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு நடக்கும். என்ன மேடம், என்ன ஜுவல்ஸ் பாக்குறீங்க? எங்க நகையை அடகு வைக்க வந்த மாத்துக்கிடுங்க. அதான் இங்க எங்க அடகு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அடகு வச்சுட்டு போயிருவோம். ஓ, நகையை அடகு வைக்க வந்திருக்கீங்களா? அப்போ ஜுவல்ஸ் வாங்க வரலையா மேடம்? என்னடி உத்தரசா, நகையை அடகு வைக்க வந்திருக்கீங்களான்ட்டு அப்படி இலக்காரமா பார்த்த மாதிரி பார்த்துட்டு பேசிட்டு நடக்கான். ஜுவல்ஸ்லாம் எதுவும் வாங்கல, நகை தான் அடகு வைக்க வந்தோம். ஓகே மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தான் வரேன். என்னடி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இதே நம்ம 1 கிராமுக்குனாலும் தங்க வாங்க வந்தோம்னு வச்சுக்கியே, நம்ம காலில் உலாத குறையா கூப்பிட்டு இந்த டிசைன் பாருங்க மேடம், அந்த டிசைன் பாருங்க மேடம் சொல்லுவானுங்க. இப்போ நகை அடகு வைக்க வந்திருக்கோன்னு வந்தவங்க மத்தியா, அதனாலதான் இப்படி இலக்காரமா பார்த்துட்டு போறானுங்க போல. எப்பா இருந்தாலும் இந்த கடைக்காரங்களுக்கு ஓவர் திமுறா தான் இருக்குடி. ஆமா சின்ன பொண்ணு. ஹலோ மேடம், என்ன பாக்குறீங்க? ஐயோ, நம்மள கொல்றதுக்குனே வருவானுங்க போல. முதல்ல இருந்து என்ன பாக்குறீங்கன்னு கேட்கானே. ஐயோ முட்டை மண்டை, நானே நகையை அடகு வைக்கதாயா வந்திருக்கேன். சும்மா ஏன் ஆசையை தூண்டி விட்டுட்டு என்ன பாக்குறீங்க மேடம், என்ன பாக்குறீங்க மேடம் நொய்யுனுட்டுலா கிடக்கான். ஹலோ மேடம், என்ன பாக்குறீங்க? என்ன மேடம் கையில செயின் எடுத்து வச்சிருக்கீங்க? யார் மேடம் எடுத்தந்தா? உங்க இஷ்டத்துக்கு நீங்களே எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன மேடம்? என்ன மேடம், நான் இங்க தான நின்னுட்டு இருக்கேன். என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நானே எடுத்து தந்திருப்பேன்ல. ஐயோ மஞ்ச மண்டை, முழுசா கேளியா? ஐயோ, நாங்க நகையே வாங்க வரல. ஐயோ, இந்த நகையை அடமானம் வைக்கிறதுக்காக வந்தேன். அத விட்டுப்புட்டு சும்மா இதுல ஒண்ணுனா பேசிட்டு கிடக்கா. ஓ அப்படியே மேடம், சாரி மேடம், சாரி மேடம். நானும் இங்க இருக்க ஜுவல்ஸ் தான் எடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க போல அப்படின்னு நினைச்சேன் மேடம். ஒத்தரோசா, என்னடி அந்தால வாய் மூடிட்டு இருக்க, சொல்லுடி. என்ன தம்பி, நீங்க ஒரு நகையை நிம்மதியா அடகு வைக்க முடியுதா? வாசல்ல இருந்து இங்க உள்ள வர அத்தனை கேள்வி கேக்கியே. ஓகே மேடம், ஓகே மேடம், சாரி மேடம், சாரி மேடம். உங்க ஜுவல்ஸை கொடுங்க மேடம், நான் பாக்குறேன். இந்த தம்பி 3 பவுன் இருக்கும், நல்லா பார்த்து சூதானமா கையில வாங்கு. ஆமா, 3 பவுன் சங்கிலிக்கு இவ்வளவு சீனா போட்டுட்டு இருக்காங்க. தம்பி பார்த்து பிடி தம்பி, செயின வேகமா இழுக்காத, பிஞ்சிர போகுது. செயின் நல்லா வெயிட்டா தான் இருக்கு. எப்படியும் இவங்க சொன்ன மாதிரி 3 பவுன் தேரன்னு நினைக்கேன். மேடம், இது கோல்டா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணணும் மேடம். அதுக்கு
ஏ தம்பி என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா? தங்க செயினை தானே அடகு வைக்க வருவாங்க, இல்ல கவரிங் செயின் பித்தளை செயின் எல்லாம் எடுத்துட்டு அடகு வைக்க வருவாங்களா? தங்கம் தான், சும்மா ஏன் செயினை உரசுற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டாத பத்திக்க. உரசிட்டு வேற அதுல எடை குறையும் தேவை எங்களுக்கு. என்ன மேடம் கோவப்படுறீங்க? எந்த கடையில நீங்க அடகு வைக்க கொடுத்தாலும் உரசி பார்த்துட்டு தான் அடகு வைப்பாங்க. அதெல்லாம் சரி வராது. செயினை எடை மட்டும் வேணா போடுங்க, இந்த உரசுற வேலை எல்லாம் வைக்காதீங்க. ஏ சின்ன பொண்ணு, என்னடி எங்க செயினை நம்ம அடகு வச்சா உரசி பார்த்துட்டு தாண்டி வாங்குவானுங்க? அவனுக்கு என்ன பைத்தியமா? இல்ல ஒருத்தர் உரசுறேன்ட்டு அதை சொரண்டி சொரண்டி தங்கத்தை எடுத்துட்டானுங்கன்னா நான் எங்க போறது? ஆமா, இருக்கிறது 3 பவுன். இதுல நாங்க சுரண்டி தங்கத்தை வேற எடுக்க போறோமாக்கோம். மேடம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சரி வராது தம்பி. ஐயோ, இந்த பைத்தியத்தை போய் கூட கூட்டு வந்த மாதிரி என்ன சொல்லணும்? ஏ ஒத்துரோசா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த உலகத்துல நடக்கிறது முக்காவாசி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படிதான் ஒரு கடையில என்ன பண்ணாங்க, பார்க்க பித்தளை செயின் மாதிரி இருக்கு, இந்த உரசி பார்த்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆளு செயினை தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு இடத்துல என்னாச்சு, உரசி பார்த்து கொண்டு வரேன்ட்டு கொண்டு வந்துட்டு இது கவரிங் செயின் அப்படின்ட்டான். கடைசியில பார்த்தோன்னா தங்க செயினை வச்சுட்டு அதே மாதிரியே கவரிங்ல ஒரு செயினை எடுத்துட்டு வந்து கொடுத்து ஏமாத்திருக்கானுங்க. இப்படி அவ்வளவு இடத்துல ஏமாத்துற வேலையும் கொள்ளையடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏமா நான் யாரையும் நம்ப மாட்டேன்ப்பா. ஐயோ மேடம், என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க முன்னாடியே நான் உரசி பார்த்துட்டு நான் அது கோல்டா இல்லையா நான் பார்த்துட்டு சொல்றேன். உரசி பார்த்தாதான் நாங்க அடகு வைப்போம், இல்லைன்னா உங்க செயின் எடுத்துட்டு போங்க மேடம். சும்மா சொல்ல வர்றத புரிஞ்சுக்காம உங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. ஏ தம்பி, என்ன கஸ்டமர்ட்ட ரொம்ப ரூடா பேசுற? போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? என்ன மேடம் இப்படி எல்லாம் சொல்றீங்க? சொல்றத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க மேடம். பாத்தியா ஒத்துரோசா, இவ்வளவு எகுர்னா இப்ப எப்படி பம்முறான் பாரு. ஏ சின்ன பொண்ணு, புரியாம பேசாதடி. நம்ம முன்னாடி தான் உரசி பாப்பாவ. செயின் எல்லாம் யாரும் தூக்கிட்டு ஓட மாட்டாவ. மேடம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா செயினை கொண்டு போங்க, வேற கடையில அடகு வச்சுக்கோங்க. என்ன மஞ்ச மண்டை டக்குன்னு இப்படி சொல்லிட்டான்? சரி இது சரி வராது. சரி இந்த கடையில அடகு வச்சிருவோம். நல்ல நம்பிக்கையா இருக்க கடை மாதிரி தான் தெரியுது. வேற இது இந்த நகையை தூக்கிட்டு அங்க இங்கன்னு அலைய முடியாது. சரி தம்பி, அப்ப அதை உரசி பாரு. இதத்தான் மேடம் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். எப்பா, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஏன் பாதி உயிர் பேரம் போல. இந்த பாரு தம்பி, உன் இஷ்டத்துக்கு என் மேல இருக்க கோவத்துல எல்லாம் சும்மா நகையை போட்டு வேகமா தேய்ச்சோம் உரசணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது பத்துக்க. சும்மா லைட்டா தேய்ச்சிட்டு பாரு. சும்மா நிறைய உரசி தங்கத்தை வேஸ்ட் பண்ணிடாத. எல்லாம் எங்களுக்கு தெரியும் மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏ தம்பி, அப்படியே 2 ஜூஸ் சொல்லு. என்னது ஜூஸ் சொல்லணுமா? என்னக்கா நீங்க வேற? நகை வாங்க வந்தாதான் ஜூஸ் இல்ல காபி ஏதாச்சும் கொடுப்பாவே. நகை அடகு வைக்க வந்ததுக்குலாம் யார் ஜூஸ் தருவா? இது என்ன நல்ல கதையா உள்ள இருக்கு? என்ன நகை வாங்க வந்தாதான் ஜூஸ் தருவீங்களோ இல்லைன்னா தரமாட்டீங்களோ? ஏ ஒத்துரோசா, பாத்தியாடியும் என்ன சொல்றான்ட்டு? சரி விடு சின்ன பொண்ணு. ஏ தம்பி, மெதுவா மெதுவா, ரொம்ப அழுத்தி தேய்க்காத. ஐயோ அக்கா, என்ன தேய்க்கவே இல்லக்கா. சரி சரி பார்த்து. சரியான பைத்தியக்காரிட்ட வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம் போல. ஏ சின்ன பொண்ணு அமைதியாரு. சின்ன பொண்ணு, அந்த பையன் பாத்துக்கிடுவான் என்ன ஏதுன்ட்டு. சரி சரி. என்ன இந்த செயின் உரசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கவரிங்கி பார்க்கதான் தங்க மாதிரி இருக்கு. ஐயா, இந்த பொம்பளைங்க நம்மள ஏமாத்ததான் செய்றாளுகளோ ஒருவேளை. சுப்பா, இப்படிதான் பகல்லே கொள்ளையடிப்பாளோ போல. பாபண்ணே, பாபண்ணே, இங்க கொஞ்சம் வாங்கலே. என்ன தம்பி என்னாச்சு? இவங்க நகையை அடகு வைக்கணும், நாங்க எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்து கேஷ் எல்லாம் பார்த்து கொடுத்துருப்பா. என்ன அதுல தானே ஒரு டவுட், இங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்கலே. இதா வரேன். என்னாச்சு தம்பி? என்ன இந்த நகையை செக் பண்ணி பாத்துக்கிடுங்க. இது தங்கம் இல்லைன்னா உரசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. செயினை பார்க்கதான் தங்க மாதிரி இருக்கு பாத்துக்கிடுங்க. மத்தபடி இது கவரிங் தானோ. என்ன தம்பி உண்மையாவா? எங்க காட்டு பாப்போம். இந்த பாருங்கண்ணோ. ஆமா, ஐயே கவரிங் செயின் எல்லாம் கொண்டு வந்திருக்காளுவே. ஆமாண்ணா, எப்படி பகல்லே கொள்ளையடிக்காளோ பாருங்களேன். 2 பேரும் பார்க்க டீசெண்டா இருக்காளுவே. மத்தபடி எப்படி கொள்ளையடிக்க வந்திருக்காளோ பாருங்க. இரு தம்பி, நான் பேசிக்கிறேன். என்ன 2 பேரும் அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கியே? சீக்கிரம் அடக்கு வச்சு காசு தாங்க, எனக்கு அவசர வேலை இருக்கு. பாத்திலானோ எப்படி அவசரப்படுறாளுவன்ட்டு. ஏமா 2 பேரும் எழுந்துருங்கம்மா ஃபர்ஸ்ட். என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, நீங்க பண்ண வேலைக்கு வேற எப்படி பேசுவாங்க? ஃபர்ஸ்ட் 2 பேரும் எழுந்துருங்கம்மா. இவளுக்கு சேர் வேற உட்கார்றதுக்கு. யோ மஞ்ச மண்டை ஓவரா தான் பேசிட்டு இருக்கா. ஆமா, கவரிங் செயினை கொண்டு வந்துட்டு வாய் இதுல வேற என் செயினை உரசிராத தங்கம் பேரும்ட்டு இதுக்கு தான் உரசாதுன்னு சொல்லிட்டு இருந்தியம்மா. உண்மை தெரிஞ்சிரும்ல, அதனால தான் செயினை உரச விட மாட்டேன் நீயும். என்னது கவரிங் செயினா? ஐயா, இந்த சின்ன பொண்ணு கூட வந்து நம்ம மான மரியாதையெல்லாம் போயிட்டே. சீ, கவரிங் செயினை ஆடிட்டு எடுத்துட்டு வந்தா. என்னது கவரிங் செயினா? யோ தம்பி ஒழுங்கா பாரியா, இது தங்க செயின் 3 பவுன், என் வீட்டுக்கார செயின், என்ன கவரிங் செயினுங்க? ஏமா என்னதுமா ஒழுங்கா பாக்கணும்? அந்த பையனும் பாத்துட்டா நானும் பாத்துட்டேன், இதுக்கப்புறம் என்னத்த பாக்கணும்? ஒழுங்கா உன் செயினை கொண்டு வெளியே பேர் பாத்துக்க. சும்மா கவரிங் செயின் எடுத்துட்டு வந்து 50,000 கொடு 60,000 கொடுன்னு சும்மா வாய்கிலையும் மட்டும் பேசுறிய. என் செயின் தங்க செயின் எடுத்துட்டு வர வேண்டியதானே? யோ சேட்டு ஒழுங்கா பாரியா, அது தங்க செயின் தான்யா. என்னம்மா நாங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம், சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மரியாதை செயின் எடுத்துட்டு பேர் பாத்துக்க, இல்ல செயின் தூக்கி வீசிடுவேன். ஃபர்ஸ்ட் எழுந்துருமா. கவரிங் செயினை கொண்டு வந்துட்டு இதுக்கு ஜூஸ் வேற கொடுக்கணுமா? யோ சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காது பாத்துக்க, அது தங்க செயின் தான்.
மரியாதையா கடையை விட்டு வெளியே போயிருந்தா நான் இப்போ போலீஸை கூப்பிடுறேன் பாத்துக்க. ஏ சின்ன பொண்ணு வாடி, பயமா இருக்குடி. போலீஸ் கூட்டாங்கன்னா கடைசியில் நம்ம மேல தாண்டி பழி வரும். இது ஃபர்ஸ்ட் தங்கச்சினா கவரிங் செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம தாண்டி ஒழுங்கா செக் பண்ணி பார்த்து கொண்டு வந்திருக்கணும். என்ன சின்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டா, சீக்கிரம் வாடி போயிருவோம். ஒத்தரசா நீயும் புரியாம பேசாதடி, இது தங்கச்சின்னு தாண்டி. ஆமா, இவ பார்த்தா தங்கச்சின்னுட்டு. ஆனா அங்க பார்த்து சொல்லிட்டாங்களே கவரிங், இப்ப மூடிட்டு வரியல்ல. நான் இப்ப இடத்த காலி பண்ணிடுறேன் பாத்துக்க. ஒத்தரசா என்னடி சொல்றிய? இடி வாடி மூடிட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி விட்டுறாம. என்ன அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிய? மரியாதை வெளியே போங்க. எடி இருடியான் செயினை வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, கவரிங் எப்படி விட மாட்டேங்க. அப்ப தங்கன என்ன விட்டுட்டா வருவா. போ போ அப்படியே வாங்கு. இந்தாமா உன் செயின் எடுத்துட்டு போ. அட பாவி நெட்ட, தங்கம் தங்கம் 3 பவுனும் சொல்லிட்டு ஆட்டிட்டு திரிஞ்சியே. இப்ப பாரு கவரிங்கன்னு சொல்றாவளே, எப்படி ஏமாத்திருக்கான் பாரு. நெட்ட பையன் நம்மள நம்போச்சுல கழுத்தறுத்துட்டான். சும்மா பழம்பிட்டு இருக்காத, போமா இடத்த காலி பண்ணுமா. என்ன பாத்தீங்களா இப்படி பகல்ல எப்படி கொள்ளையடிக்காளுன்னு? ஆமா தம்பி, நம்ம தான் வர்ற கஸ்டமர் எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லன்னா நம்ம தலையில முளை கரைச்சிட்டு போயிருவாளுவே. ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாப்பி பர்த்டே கவியரசன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கவியரசன். நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாய் மாரி இசை, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் திருமூர்த்தி, ஹாய் அருள் ஜோதி, ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திரா, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் கே ஜெயசாமி, ஹாய் அஸ்ஃபியா, ஹாய் கலை, ஹாய் சுந்தரம், ஹாய் லக்ஷ்மி, ஹாய் பாக்கியலக்ஷ்மி, ஹாய் கோபி, ஹாய் கலீஸ், ஹாய் பகவதி, ஹாய் மல்லிகா விக்னேஷ், ஹாய் பவ்யா, ஹாய் முருகன், ஹாய் ஜன்வி ஸ்ரீஜய், ஹாய் தீபிகா, ஹாய் நிஷா, ஹாய் ஸ்ரீகாந்த், ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் புவனா, ஹாய் மோகித், ஹாய் சித்தார்த், ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் மகிஷாலினி, ஹாய் சுதா, ஹாய் கவியரசி, ஹாய் பிரகாஷ், ஹாய் சோபனா, ஹாய் அகிலன், ஹாய் வசந்தன், ஹாய் மகா, ஹாய் ரேவதி பாலா, ஹாய் சித்ரா, ஹாய் ரம்யா, ஹாய் பவித்ரா, ஹாய் ஸ்னேகா, ஹாய் ஸ்ரீ சுபா, ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் ஓவியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.